வாழ்க வளமுடன். தருமபுரியிலிருந்து ஃபேஷன் டெய்லர் ஜெகன். நிகழ்வில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸுக்கு வந்து கப்ளூஸ் வந்து எனக்கு சரியாக வரல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்தீங்கன்னா, இனிமேல் தைக்கக்கூடிய ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்ளூஸ் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வராது. அந்த மாதிரி ஒரு மெத்தேடு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதாவது நீங்கள் நிறைய வந்து யூடியூப் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த ஃபேஷன் டிசைனிங் வீடியோஸ்லாம் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மையை வந்து வச்சு அந்த பொம்மைக்கு மேலே அந்த லெஹங்கா ட்ரெஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் அப்படியே வச்சு அந்த மடிப்பெல்லாம் அப்படியே வந்து பின் பண்ணி விட்டுட்டு அயன் பண்ணி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும். அதே மெத்தேடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கப்ளூஸுக்கு வந்து நம்ம வந்து அதே மெத்தேடை வந்து பயன்படுத்த போகிறோம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு அந்த கப் சைஸ்னுடைய பாயிண்ட் எங்கே வரணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து மார்க் பண்ணிடணும். அதாவது அந்த சென்ட்ரு பாயிண்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து மார்க் பண்ணிடணும். இப்போ சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு நான் வந்து வைக்கிறேன். தச்சு முடிச்ச பிறகு 4 இன்ச்சுக்கு வந்து சைடில் வரணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேலே இருந்து சென்ட்ரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 9.25 வர மாதிரி நான் வந்து மார்க் பண்ணுறேன். இந்த அளவு தான் வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் நமக்கு வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்ட்ரு பாயிண்ட். இப்போது அந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து சைடு தையல் நம்ம வந்து போடுவோம் இல்லைங்களா, 2வது டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு நேராக வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3வது டாட் வந்து பிடிப்போம் இல்லைங்களா, அந்த கையோட அக்குள் பகுதியில் கரெக்டாக அந்த வி ஷேப் கரெக்டாக எங்கே வருதோ அதிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3வது டாட் வந்து நம்ம வந்து பிடிக்கலாம். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க் ஒன்று நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து கப் சைஸுக்கும் உண்டான அந்த சென்ட்ரு பாயிண்ட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து ஏற்கனவே நான் வந்து மடித்து வந்து தையல் வந்து போட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ளவுஸு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்காக தனியாக வந்து எடுக்க கிடையாது. நான் வந்து ப்ளவுஸ் வந்து தைச்சிட்டே இருக்கேன். இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோவை நம்ம வந்து போட்டிருக்கிறோம். அதாவது ப்ளவுஸோட பேக் சைடில் கழுத்து அகலம் அதிகமாகவும் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து அகலம் கம்மியாகவும் வர மாதிரி எப்படி வந்து கட் பண்ணணும் அப்படின்ற கட்டிங் வீடியோ வந்து போட்டிருக்கிறோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் அந்த வீடியோவை பாருங்கள். இல்லை அந்த வீடியோ லாஸ்ட் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் வந்து கொடுக்குறேன். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்லீவ் 2 ஸ்லீவ் வந்து நம்ம வந்து மடித்து தையல் வந்து போட்டுட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கப் டாட் வந்து எப்படி பிடிக்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரெடிமேடில் வரக்கூடிய அந்த பஃப் வந்து நம்ம வந்து வாங்கிக்கணும். அதை வந்து வாங்கி கரெக்டாக வந்து அந்த சென்ட்ரு பாயிண்ட்டில் கரெக்டாக வைக்கணும். சென்ட்ரு பாயிண்ட்டில் வச்சு கை வச்சு பார்க்கணும் கரெக்டாக சென்டராக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா துணியை வந்து நம்ம வந்து நவுத்திக்கணும். இப்போ வச்சு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா லூஸ் வந்து அங்கங்கே விழும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் வந்து லூஸ் வந்து விழும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சுருக்கத்தை அந்த 2வது டாட்டில் நம்ம வந்து பிடிக்கும்போது கழுத்துக்கிட்ட இருக்கக்கூடிய சுருக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இல்லாமல் போகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3வது டாட் வந்து பிடிக்கணும். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு தான் நம்ம வந்து பிடிப்போம். அந்த 1/4 இன்ச்சு மடிச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிறத எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய டாட்டில் வந்து நம்ம வந்து பிடிக்கணும். அதேமாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா நேராக இருக்கான்னு பார்த்துக்கணும். அந்த புக்ஸ் பட்டி சைடு நேராக இருக்கான்னு பார்த்துட்டு மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் நம்ம வந்து பிடிக்கணும். அதாவது 2வது டாட்டும் 3வது டாட்டும் 1/4 இன்ச்சு வந்து மடித்து பிடிச்சிக்கிட்டு மிச்சங்கிறது எல்லாம் வந்து கீழ்ப்பக்கம் பிடிச்சிங்கன்னா நம்ம கட்டிங் வந்து தவறாக செஞ்சுருந்தாலும் கீழ்ப்பக்கம் எவ்வளோ டாட் பிடிக்கணும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து எங்கெங்கெல்லாம் டாட் வரணும் அப்படின்றத மார்க் பண்ணிட்டோம். அந்த இடத்துலையே நம்ம வந்து மடித்து பிடிச்சா நமக்கு வந்து போதும். அந்த மடிக்கிற அளவு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். அதாவது எவ்வளோ வந்து மடிக்கணும் அப்படின்றதையும் கரெக்டாக நம்ம வந்து 2 பக்கமும் திருப்பி நம்ம மடிக்கும்போது எவ்வளோ பிடிக்கணும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சைடில் வர்றதும் மேல் பக்கம் டாட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1/4 இன்ச்சு தான் நம்ம வந்து பிடிக்க போகிறோம். அந்த மெயின் டாட் தான் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு வந்து சுருக்கம் வருதோ அதை ஃபுல்லாக அப்படியே வந்து மடிக்கும்போது நம்ம கட்டிங் வந்து தவறாக செஞ்சுருந்தாலும் இந்த டாட் வந்து நம்ம மார்க் பண்ணி பிடிக்கும்போது கரெக்டாக நமக்கு வந்து வரும். அந்த மெயின் டாட் மட்டும் எவ்வளோ பிடிக்க வேண்டி வருது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணமோ அந்த இடத்துல மார்க் நல்லா செஞ்சு விட்டுட்டு இப்போ நான் வந்து டாட் பிடிச்சி இந்த டாட்டுக்கு தகுந்த மாதிரி பட்டி எப்படி கட் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ சென்ட்ரு பாயிண்ட்டு நமக்கு வந்து மாறக்கூடாது. இப்போ இருக்கிற மாதிரியே நான் வந்து டாட் பிடிச்சி நான் வந்து காட்டுறேன். டாட் பிடிச்சிட்டு அந்த கப் ஷேப்பில் வந்து வச்சு காட்டுறேன். இப்போ இந்த பஃப் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடில் வரக்கூடியது ஒரு செட்டாக தான் வந்து கொடுப்பாங்க. அது செட்டு வந்து பார்த்திங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரேட் வந்து வித்தியாசம் வரும். 20 ரூபா 30 ரூபா 40 ரூபாய்க்குள்ளே தான் வந்து வரும். அதை வந்து ஒரு செட்டு மட்டும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. கப்ளூஸே எனக்கு வரலை, எப்படி தைச்சாலும் வந்து ஃபால்ட்டாக தான் வருது அப்படின்னா இந்த மெத்தேடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை டாட் வந்து பிடிச்சி ப்ளவுஸ் வந்து தைச்சி பாருங்கள். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். அதாவது இதுக்கு தகுந்த மாதிரி பட்டியும் வந்து நம்ம வந்து தைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லூஸ் வந்து எப்பயுமே நமக்கு வந்து குறையாது. ஒரு 2 டைம் 3 டைம் வந்து நீங்கள் வந்து டாட் பிடிச்சி பழகிட்டிங்கன்னா அப்புறம் அந்த பஃப் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாட் பிடிச்சி தைக்கலாம். டாட் பிடிச்ச உடனே
லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டும் ஒரே அளவுக்கு வருதான்னு பார்க்கணும். அந்த டாட் பிடிச்சது ரெண்டும் ஒரே தாளில் வந்து ஜாயிண்ட் ஆகுதா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது யாருமே செக் பண்ணுறது கிடையாது. 2 பக்கம் டாட் பிடிப்பாங்க, மொத்தமாக அப்படியே வந்து தைப்பாங்க. அந்த டாட் பிடிச்சி தையல் போகிறதுல கம்மி தான் இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் மிச்சமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் வரும். எந்த பக்கம் மிச்சமாக இருக்கோ அதை நம்ம இன்னொரு தையல் போட்டு பழைய அளவுக்கு நம்ம வந்து ஒரே மாதிரி கொண்டு வந்துடணும். இப்போ சென்டருக்கு வந்து நம்ம வந்து டாட் பிடிக்கணும். இந்த கேப்புக்கு வந்து நம்ம முதல்ல மார்க் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வந்து டாட் பிடிக்கணுமோ அந்த இடத்துல மடித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2வது டாட் வந்து பிடிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிடிச்சி தையல் போடும்போது நமக்கு என்ன பெனிஃபிட்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ளவுஸ்னுடைய சுருக்கம் வந்து நிறைய வரும். அதாவது இந்த அக்கிள் பகுதியில் வரக்கூடிய சுருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரும். அந்த சுருக்கம் வந்து வராது இந்த மெத்தட் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது. ஏன்னா நம்ம இருக்கிற சுருக்கத்தை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாட்டில் வந்து நம்ம வந்து எடுத்துடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 டாட் நான் வந்து பிடிச்சிட்டேன். இந்த டவுட்டுக்கு ஒரு முறை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 டாட் பிடிச்ச பிறகு 3வது டாட் நம்ம பிடிக்கிறதுக்கு எவ்வளோ வருது அப்படின்றத பார்க்கலாம். எப்பவுமே பார்த்திங்கன்னா 3வது டாட் கண்டிப்பாக வந்து பிடிக்கணும். ஏன்னா அந்த மெயின் டாட் பிடிக்கும்போது நமக்கு கீழ்ப்பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து இறங்கும். அந்த மாதிரி இறங்குறத வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நம்ம மேல் பக்கம் ஏற்றுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3வது டாட் வந்து நம்ம வந்து பிடிக்கிறோம். அப்படி பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து நமக்கு வந்து சுருக்கம் வந்து வராத மாதிரி பார்த்து நம்ம வந்து டாட் வந்து பிடிக்கணும். கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து போக மிச்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்குது. அப்படியே இருக்கிற மாதிரியே எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டாட் பிடிச்சி காட்டுறேன். அந்த மார்க்லேயே டாட் பிடிச்சிருந்தாலும் கரெக்டாக வரும். எதுக்கும் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சு பார்க்குறோம். வச்சு பார்க்கும்போது அந்த 1/4 இன்ச்சு தான் பிடிக்க வேண்டி வருது. நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒவ்வொரு தையல் மட்டும்தான் போடுறேன். ஆனால் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் தையல் வந்து கண்டிப்பாக வந்து போடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நம்ம வந்து டாட் பிடிச்சிட்டோம். டாட் பிடிச்ச பிறகும் நம்ம வந்து ஒரு முறை வச்சு பார்க்கலாம். சுருக்கம் ஏதாவது நமக்கு வந்து சைடில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கேயுமே நமக்கு வந்து சுருக்கம் வந்து கிடையாது. அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கப் லூஸ் வந்து கரெக்டாக நமக்கு வந்து வரும். அப்போ டாட் பிடிச்சிருக்கிறது நம்ம வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிருக்கிறோம். அதாவது நம்ம கட்டிங் வந்து சவராக செஞ்சுருந்தாலும் இந்த மாதிரி வந்து பஃப் வச்சு நம்ம வந்து டாட் பிடிக்கும்போது கப் லூஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து வரும். இப்போ ஒரு பக்கம் பிடிச்ச மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து டாட் பிடிக்கணும். இந்த பக்கம் நம்ம எந்த அளவுக்கு வச்சு கரெக்டாக வந்து மார்க் பண்ணமோ அதே அளவுக்கு வச்சு பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு சைடு வந்து மார்க் பண்ணி அப்படியே வந்து நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். இப்போது இந்த வீடியோவை பார்க்கும்போது நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் வந்து வரும். அதாவது சார் கம்பல்சரி இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு பார்த்து தான் வந்து டாட் பிடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அப்படிலாம் கிடையாது. இது வரைக்கும் எனக்கு வந்து கப் லூஸ் வந்து தொடர்ந்து ஃபால்ட் வந்துகிட்டே இருக்குது அப்படின்றவங்க இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஏன் வருது அப்படின்றது உங்களுக்கே வந்து புரியும். இதை வச்சு நீங்கள் வந்து தச்சிட்டு நீங்கள் அந்த கப்பு வந்து வச்சு பார்க்கும்போது நீங்கள் அந்த கட்டிங்கில் வந்து தவறு ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா அது எங்கெங்கெல்லாம் கட் பண்ண வேண்டி வரும் அப்படின்றத நான் வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 பக்கமும் நம்ம வந்து டாட் பிடிச்சிட்டோம். டாட் பிடிச்ச பிறகு 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்க்கணும். ப்ளவுஸ் தைக்கும்போது எப்பவுமே லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே அந்த டாட் பிடிச்சது எல்லாமே கரெக்டாக ஒரே மாதிரி வந்து ஒரே தாளை வந்து ஜாயிண்ட் வந்து வருதா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் எல்லாம் ஒரே தாளை வந்து கரெக்டாக வந்து ஜாயிண்ட்டாகவும் ஒரு பக்கம் மிச்சமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் வந்து நமக்கு வந்து வரக்கூடாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பை வந்து அடியில் வச்சுட்டு இப்போது இந்த கப்பு வைக்கும்போது நமக்கு அந்த கீழ் பக்கம் அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வருதா அப்படின்றத பார்க்கணும். அப்படி வரலன்னா ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். அப்படி எடுத்துங்கனாவே நம்ம கட்டிங்கில் ஃபால்ட் இருந்தாலும் இந்த இடத்துல நம்மளால் வந்து ஆல்ட்ரு பண்ண முடியும். அந்த கீழ் பக்கம் இருக்கக்கூடிய ரவுண்ட் ஷேப் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுற மாதிரி வரல, சும்மா ஒரு நூல் அளவுக்கு மட்டும்தான் கட் பண்ணுற மாதிரி வந்தது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் டாட் இருக்கிறதால வி ஷேப் மாதிரி வரும். அந்த வி ஷேப் இல்லாமல் அப்படியே ரவுண்ட் ஷேப் வர மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து பட்டி வந்து ரெடி பண்ண போகிறோம். மார்க் பண்ணுற பட்டி வந்து பார்த்திங்கன்னா டபுளாக நம்ம வந்து மடிச்சிக்கலாம். இல்லை சிங்கிளாக கூட நீங்கள் வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணி அப்புறம் கூட தனித்தனியாக வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா டபுளாக மடித்து போட்டுட்டேன். இப்போது இது அப்படியே மேல் பக்கம் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். அதாவது அந்த அடியில் இருக்கக்கூடிய பஃபோடு சேர்த்து நம்ம வந்து எடுத்து வைக்கிறோம். ஏன்னா அந்த கப் லூஸ் வந்து நமக்கு அப்படியே இருக்குது. இப்போ இருக்கிற மாதிரியே நம்ம வந்து மார்க் பண்ணி பட்டி வந்து கட் பண்ணி தைக்கும்போது அந்த கப் லூஸ் வந்து நமக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ நீங்கள் அடியில் இருக்கக்கூடிய பஃப்பை எடுத்துகிட்டு மார்க் பண்ணிங்கன்னா கூட தவறு வரலாம். ஆனால் பஃபோடு வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணும்போது அந்த கப் லூஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக நமக்கு வந்து வரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணும்போது அந்த மேல் பக்கம் செஸ்ட்டுக்கிட்ட அந்த சுருக்கம்லாம் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி நம்ம வச்சு நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறோமோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் நம்ம போடும்போது அதே மாதிரி நமக்கு வந்து வரும். இப்போ நம்ம வந்து பட்டி வந்து கட் பண்ணலாம்.
இந்த பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல் பக்கம் ரவுண்டு மட்டும்தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா பட்டியினுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தோராயமாக தான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். அந்த மார்க்குக்கு மேலே பிடிச்சி தைக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணணும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டாக மார்க்லேயே கட் பண்ணிடக்கூடாது. மார்க்குக்கு மேலே பிடிச்சி தைக்கிற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டி வந்து கட் பண்ணிவிட்டு வச்சு பார்க்கலாம். அந்த கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய ரவுண்ட் ஷேப்புக்கு பாருங்கள், கரெக்டாக வந்து அப்படியே பொருந்தும். எங்கேயுமே நடுவில் கேப் கொஞ்சம் கூட கிடையாது. எப்படி இருக்குதோ அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது பேக் சைடும் ஃப்ரண்ட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வரணும். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டியினுடைய ஹைட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணல. இப்போ எந்த அளவுக்கு பிடிச்சி தைப்போமோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து வச்சு பார்க்குறேன். சைடில் வந்து வச்சு பார்க்கும்போது நம்ம கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா பட்டி வந்து எவ்வளோ பிடிச்சி தைக்கணும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். கொஞ்சம் அகலமாக கட் பண்ணிங்கன்னா எவ்வளோ பிடிச்சி தைக்கணும்னு தெரியும். ஜாயிண்ட்டுக்கு எவ்வளோ பிடிக்கணும், கீழே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் வச்சு பார்க்கும்போது எவ்வளோ கீழே வந்து பிடிக்கணும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். இப்போது இந்த பட்டியை நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது அந்த கப் லூஸுக்கும் சரியாக வந்து பொருந்தும். ப்ளவுஸோட பேக் சைடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து கரெக்டாக வந்து நமக்கு வந்து பொருந்தும். இப்போ இந்த பட்டியை நான் வந்து ஒரு பக்கம் மட்டும் தச்சு ஜாயின் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நமக்கு பேக் சைடு வந்து சரியாக வருதா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து நம்ம வந்து ஸ்டிப்பு கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு நம்ம வந்து பிடிச்சி தைக்கிறதுக்கு மார்க் பண்ணமோ அந்தளவுக்கு வந்து கரெக்டாக வந்து பிடிச்சி தைக்கணும். இப்போ அப்படியே நம்ம வந்து திருப்பி மேல் பக்கம் நம்ம வந்து ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேல் பக்கம் இருக்கக்கூடிய ரவுண்டில் அப்படியே வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கு அது மேல் பக்கம் மார்க் பண்ணமோ அதே அளவுக்கு தான் மேல் பக்கமும் பிடிச்சி தைக்கணும். இப்போ இந்த பட்டி தைக்கும்போது நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னென்னா, நம்ம எந்த அளவுக்கு துணி வந்து எக்ஸ்ட்ரா விட்றோமோ அந்தளவுக்கு பிடிச்சி தையல் போடணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டி வந்து சைடில் நமக்கு வந்து ஏற்றம் இறக்கம் வரும். அதை மட்டும் நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம். அதுவே பார்த்திங்கன்னா இந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது இந்த மெயின் டாட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கட் பண்ணி விடணும், இல்லைனா மடித்து வந்து தையல் வந்து போடணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கப் லூஸ் வந்து வரவே வராது. எவ்வளோ நேரம் செஞ்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஒன்று அந்த பெரிய டாட்டை மடித்து விடணும், இல்லைனா வந்து கிராஸாக வந்து கட் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா பஃப் வந்து வச்சு பார்க்கலாம். வச்சு பார்க்கும்போது பாருங்கள், ரவா கூட எங்கேயும் வந்து சுருக்குமே வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடும் ஃப்ரண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் ஒரு முறை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா வச்சு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு நூல் கூட மிச்சமாகவும் வராது, கம்மியாகவும் வராது, கரெக்டாக நமக்கு வந்து வரும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுல நிறைய பேர் தவறு செய்கிறாங்க. சார் எனக்கு சரியாகவே வரதில்லை, ஒன்று மிச்சமாக போகுதுன்னா கம்மியாக வருதுன்னு பாருங்கள். சும்மா சிம்பிளாக தான் தைச்சிருக்கிறேன், கரெக்டாக வருது. மேல் பக்கம் ஷோல்டரும் பாருங்கள் கரெக்டாக வருது, மிச்சமாகவும் வரல கம்மியாகவும் வரல, கீழ் பக்கமும் கரெக்டாக வருது. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பட்டியை நம்ம வந்து மார்க் பண்ணணும். அதாவது நம்ம டாட் பிடிக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா கப் லூஸ் வந்து குறையக்கூடாது. அதேமாதிரி பட்டி ஜாயின் பண்ண பிறகு பேக் சைடும் ஃப்ரண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கம் வரக்கூடாது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வந்து ஏற்ற இறக்கம் வரக்கூடாது. இது ரெண்டும் கரெக்டாக வந்துச்சுனாவே ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து வந்துடும். 1க்கு 2 முறை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வச்சு காட்டுறேன். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இழுக்கவும் கூடாது. இழுத்து பிடிச்சிங்கனாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டன் ஆகும். அந்த கப் லூஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் கீழ் பக்கம் நம்ம வந்து பிடிச்சி பார்க்கணும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு வந்து கப் டாட் வந்து பிடிச்சி பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கப் லூஸ் ப்ராப்ளம் எப்பயுமே வராது. இது போன்ற தையல் குறிப்பு வீடியோக்களை வந்து தொடர்ந்து பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா தருமபுரி ஃபேஷன் டெய்லர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.